ஓகே. என் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. ஸோ இப்ப வந்து டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். டூல்ஸ் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ண போறோம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ம். நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன்ல ஒரு சர்க்கிள். ஆமா, லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைட் கார்னர்ல. அது எல்லாமே நமக்கு இருக்க டூல்ஸ். ஸோ வந்து ஆ இங்க வந்து செகண்டா இருக்கிறது வந்து ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டூல் பேரு ட்ரெண்ட் லைனு. ஓகே. நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இதான் அந்த ட்ரெண்ட் லைனு. இத கிளிக் பண்ணிட்டு ஆ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராக் பண்ணா ஒரு லைன் டிரா ஆகும். ஓகே. ஓகே. புரிஞ்சுச்சா? ஓகே. ஓகே அவ்வளவுதான். ஆ, ஸோ இது இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி ப்ராப்பரா வரையறது அதெல்லாம் இதுக்கப்புறம் சொல்லித் தரேன். ஸோ ட்ரெண்ட் லைன்னா இதான். இது ஒன் ஆஃப் த டூல். ஓகே. ஸோ அடுத்து ஆ அடுத்த டூல் வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லயே நான் அத அந்த ட்ரெண்ட் லைன் மேல மவுஸ வைக்கும்போது கிட்ட ஒரு ஆ டிராப் டவுன் பட்டன் மாரி இருக்கும். ட்ரெண்ட் லைன் டூல்ஸ்ன்னு காட்டுது. ஆம். ஒரே ஒரு நிமிஷம். ஆ. இந்த டிராப் டவுன் ட்ரெண்ட் லைன் டூல்ஸ்ன்னு காட்டுது. ட்ரெண்ட் லைன்க்கு பக்கத்துல ட்ரெண்ட் லைன் டூல்ஸ். இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஆ ட்ரெண்ட் லைன் இல்லாம வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு காட்டும். ட்ரெண்ட் லைனு, ரே, இன்ஃபோ லைன், எக்ஸ்டெண்டட் லைன், ட்ரெண்ட் ஆங்கிள், ஹாரிசான்டல் லைன், ஹாரிசான்டல் ரே, வெர்டிகல் லைன் நெறைய இருக்கு இந்த மாரி. ஸோ வந்து ஒண்ணும் என்ன பண்ணுதுங்கிறத நீங்களே எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாருங்க. ஒண்ணு எப்படி வரையுது அதெல்லாம் பாருங்க. அம் ஸோ அதுக்கு அடுத்த டூல் வந்து ஆ அதாவது இங்க இருக்கிறது. இது பேர் வந்து ஃபிபனாச்சின்னு சொல்லுவாங்க. ஃபிபனாச்சி பார்க்கறக்கு எப்படி இருக்கும்னா, அ இப்படி இருக்கும். அ ஃபிபனாச்சி வரைஞ்சா இப்படி இருக்கும். டிஃபால்ட்டா இப்படி வராது. உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் நெறைய செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும், என்ன ஏதுங்கிறது அப்புறமா சொல்றேன். ஸோ இது ஒரு டூல். ட்ரெண்ட் லைன் மாரி இது ஒரு டூல். ஸோ இதுக்கு அடுத்து ஆ ஆ இது வந்து 3 டூல் வந்து பேட்டர்ன்ஸ். இதுல நெறைய இருக்கும். சைஃபர் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு, சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம். அத மார்க் பண்ணிக்கிறக்கு. அ உதாரணத்துக்கு அதோ ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்கியிருக்கேன். ஸோ இது ஒன் ஆஃப் த டூல். ஓகே. ஆ அதே மாரி இந்த 4தா இருக்க டூல் வந்து அ அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஆம். இத யூஸ் பண்ணி தான் நம்ம எங்க மார்க்கெட்ல என்டர் ஆகுறோம், எக்ஸிட் ஆக போறோம்ன்னு அ மார்க் பண்ண முடியும். ஒரு அனலைஸ் பண்ண முடியும். ஓகே. இங்க இருக்க டூல். ஓகே. இது வந்து லாங் 4த் டூல். பொசிஷன்னு சொல்லுவாங்க. லாங் பொசிஷன்னு சொல்லுவாங்க. இதே மாரி ஷார்ட் பொசிஷன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுங்கிறது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டூல்ஸ் எல்லாம் இப்ப இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிரஷ் டூல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்ம வரையறக்கு ஏதாவது மார்க் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆ வேற ஒண்ணும் காம்ப்ளிகேட்டட் இல்ல. ஸோ அடுத்து இருக்கிறது வந்து இங்க இருக்கிறது வந்து டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணிட்டு ஆ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணாலும் எழுதிக்கலாம்.
ஏதாவது இந்த சார்ட்டை பத்தி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கணும்னா இது வந்து உதாரணத்துக்கு டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ்னு எழுதியிருக்கேன். இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸ் கலர்ல எப்படி மாத்தணும்னா அதை வந்து டபுள் கிளிக் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட செட்டிங்ஸ்லாம் காட்டும். இங்க வந்து என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு காட்டுது. இங்க சைஸ் காட்டுது. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பேக்ரவுண்ட் கலரு, பார்டரு எல்லாமே இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த செட்டிங்ஸ் மாத்துறதுங்கிறது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இருக்காது. ட்ரெய்னிங் வியூல யூஸ் பண்ண போற எல்லா டூல்ஸ்லயும் இருக்கு. உதாரணத்துக்கு நான் இப்ப ஸ்டார்ட்டிங்ல ட்ரெண்ட் லைன் வரைஞ்சேன்ல, இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் டூல்ஸ் இருக்கு. ட்ரெண்ட் லைன் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட செட்டிங்ஸ்லாம் வரும். ட்ரெண்ட் லைன் மேல டெக்ஸ்ட் எழுதலாம். டிஆர்இஎன் இப்ப ட்ரெண்ட் லைன் மேல டெக்ஸ்ட் எழுதிங்கன்னா அதுலயும் வந்துரும். அந்த அதோட கலரையும் மாத்தலாம். இப்ப ரெட் கலர்ல வச்சிருக்கேன். ரெட் கலர்ல டெக்ஸ்ட் மாறிடுச்சு. அதோட லைனோட கலரை மாத்தலாம். லைனோட கலர் வந்து பர்பிள் கலர்ல மாத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் வியூல இருக்க எல்லா டூல்ஸையுமே நம்ம நம்மளா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதோட செட்டிங் ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த டூல டபுள் கிளிக் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்து இங்க இருக்க ஆப்ஷன் வந்து ஒன்றும் பெரிய யூஸ் இல்ல. அது சும்மா எமோஜி போட்டுக்கிறதுக்கு, சாட் மேல எமோஜி போட்டுக்கிறதுக்கு. அது நமக்கு யூஸ் இல்ல. ஆஹ் அடுத்து இது வந்து மெஷர்மென்ட் டூல். இது வந்து நிறைய யூஸ் ஆகும். இந்த ஸ்கேல் மாதிரி இருக்குல்ல, இந்த ஐகான் மெஷர்மென்ட் டூல். மெஷர்மென்ட் டூலை வச்சு கிளிக் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு எண்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா அந்த டியூரேஷனுக்குள்ள இருக்க டைம் பீரியட் சொல்லிடும். இங்க 14 days 22 ஹவர்ஸ்னு போட்டிருக்கு. அப்புறம் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லிடும். 16.55% இன்க்ரீஸ் இருக்கு. எவ்வளவு வால்யூம், எத்தனை கேண்டில்ஸ் இருக்கு. 62 பார்ஸ்னா 68 கேண்டில்ஸ் இருக்கு. எல்லா டீட்டெயிலும் சொல்லிடும் இந்த மெஷர்மென்ட் டூல். ஓகே. இப்படிதான் ஒரு ரைட் கிளிக் பண்ணணுமா ஸ்டாக்கோட லெஃப்ட் கிளிக் பிரைஸை கட்டணும். சொல்லுங்க. ரைட் கிளிக் பண்ணணுமா லெஃப்ட் கிளிக் பண்ணணுமா? ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஒரு இடம் ஒரு எண்டு லாக் ஆயிரும். சாரி ரைட் கிளிக் சொல்லுங்க. லெஃப்ட் கிளிக் சாரி. ஓகே. லெஃப்ட் கிளிக் தான் எல்லாமே லெஃப்ட் கிளிக் தான். லெஃப்ட் கிளிக் தான் பண்ணோம். ஓகே. 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 லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டா ஸ்டார்ட், இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட். அப்புறம் உங்களுக்கு எங்க எண்ட் பண்ணணுமோ அது எண்ட் பாயிண்ட்ல வந்து மறுபடியும் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணணும். ஓகே. 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 வேற எதுவும் முக்கியமானது எதுவும் இல்ல. இது வந்து டெலீட்க்கு நான் இப்ப வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் அழிச்சிடணும்னா இங்க ரிமூவ் 11 டிராயிங்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணா அழிஞ்சிடும். இப்ப நான் நிறைய வரைகிறேன். மேபி அந்த டெக்ஸ்ட்டும் சொல்லிடலாம். டெக்ஸ்ட் நோட்ஸ் எடுத்து எப்படி நம்ம ஒரு சார்ட்டை பார்த்து இதுலயே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இங்க ஒரு டூல் காமிச்சேன்ல, டெக்ஸ்ட் டீன்னு போட்டிருக்கல, டெக்ஸ்ட் இந்த டூல் காமிச்சேன்ல. ஸோ வந்து இந்த டெக்ஸ்ட்ல ரெண்டு டைப் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கு. நார்மல் டெக்ஸ்ட் ஒன்று, ஆங்கர் டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. ஸோ நார்மல் டெக்ஸ்ட்ல வந்து டைப் பண்ணி காட்டுறேன். இங்க வந்து அப் ட்ரெண்ட்னு போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே. அப் ட்ரெண்ட் போட்டேன். ஸோ இப்போ நான் சார்ட்டை மூவ் பண்ண போது அது ஒரே இடத்துல தான் இருக்கு. நான் சார்ட்டோட லெஃப்ட் சைடு பார்க்கணும். அதாவது ப்ரீவியஸா என்ன பண்ணிருக்கு, பழைய டேட்டா பார்க்கணும்னா அப்படி பார்க்கும் போது அந்த டெக்ஸ்ட் காணாம போயிருது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இல்லாம எப்பயுமே ஸ்கிரீன்ல நம்ம எழுதின நோட்ஸ் மாதிரி வச்சுக்கணும்னா அதுக்கு ஆங்கர்ட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல ஆங்கர்டு டெக்ஸ்ட் இருக்கும். இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு உங்க நோட்ஸ் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம்.
நம்ம பிளேஸ் ஓகே. பண்ற இடம் நம்ம விருப்பம், எந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் தான். எந்த அப்படியா? இடத்துல வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா. நம்ம 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 ப்ரிஃபரன்ஸ் தான். எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எழுதின டெக்ஸ்ட் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். நான் சார்ட்ட மூவ் பண்ணும்போது ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனா நான் மேல நோட்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அது எங்க போனாலும் அப்படியே இருக்கும். நான் எல்லா எல்லா இடத்துலயும் தெரியும். அது நம்ம வந்து சார்ட் எவ்வளவுதான் மூவ் பண்ணாலும் அது அங்கேயே நிக்கும். அது வந்து ஆங்கர்டு டெக்ஸ்ட். ஆங்கர்டு டெக்ஸ்ட். ஓகே. ஓகே. ஸோ வந்து இப்ப சார்ட்ல நெறைய டிராயிங்ஸா இருக்கா? அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இங்க கீழ ஒரு டெலீட் பட்டன் இருக்கும். அதுல வந்து ரிமூவ் 6 டிராயிங்ஸ்ன்னு இருக்கா? இந்த ரிமூவ் 6 டிராயிங்ஸ் அமுக்குனா எல்லாமே எரேஸ் ஆயிரும். ஸோ ட்ரேடிங் வியூவோட டூல்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்து அலர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். அலர்ட்ஸ் வந்து அதுக்கு எது கிளிக் முன்னாடி பண்ணாலும் அதுக்கு முன்னாடி டவுட்ஸ். ஓகே. டவுட்ஸ். அட்லீஸ்ட் டவுட் இல்லைன்றதை எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுறோம். கன்ஃபார்ம். எனக்கு டவுட் ஒண்ணும் இல்லைண்ணே, நான் நோட் பண்ணிக்கிட்டேன் வேற எல்லாமே. வேற யாருக்கும் டவுட்ஸ்? இல்ல எதுவும் டாபிக் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஹலோ ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். சிமியாக்கா அவங்களுடைய பிரதர் நான். ஓகே. ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் டே நான் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ எனக்கு ஓகே. நீங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் இது காட்டினீங்கல்ல, ஆமா. ஸோ அதில் வந்து லெஃப்ட் ஷோல்டர், ஹெட் அண்ட் ரைட் ஷோல்டர் மூணு பிரமிட்ஸ் ட்ரா பண்ணீங்க. ஆமா. அது மூணும் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்றது வந்து தெரியும். ஓகே. அது வந்து நான் சொல்லி தரதெல்லாம் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு சொல்லி தரேன். இதோட யூஸ் எதுவுமே நான் சொல்லி தரல. ட்ரெண்ட் லைன் எப்படி ஓகே. வரையணும், எதுக்கு வரையறோம், எதுவுமே நான் சொல்லி தரல. அது எல்லாமே கான்செப்ட்ஸ்ல வரும். கான்செப்ட்ஸ் அப்பதான் நீங்க நோட்ஸ் எடுத்து பார்க்கணும். நான் இப்பெல்லாம் சும்மா உங்களுக்கு ட்ரேடிங் வியூட செட்டிங்ஸ் தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். மெயினான ஓகே. அனாலிசிஸ் வந்து இனிமேல் தான். அப்போ வந்து நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிட்டு, அப்ப இருந்து நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து நீங்க ஓகே. லேசா பார்த்துக்கோங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, டூல்ஸ் இருக்குன்னு. அது போதும். ஓகே. ஓகே. தேங்க்யூ. ஓகே. வேற யாருக்கும் ஏதாவது டவுட்? டவுட் இல்லையா? ஓகே. இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா அலர்ட்ஸ். அலர்ட்ங்கிறது அலாரம் மாதிரி. நம்ம ஒரு ஸ்டாக்க வந்து கம்மியான ரேட்ல வாங்கி அதிகமா விக்கணும்னு தெரியும். சோ அது கம்மியாச்சான்னு டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஸ்பெசிபிக் லெவலுக்கு வந்த உடனே நமக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் பேர் தான் அலர்ட். அது இப்ப உதாரணத்துக்கு டாடா மோட்டர்ஸ் வந்து 989 ருபீஸ்ல இருக்கு. அது எனக்கு வந்து இப்ப 891 ருபீஸ் 891 ருபீஸ் வந்த உடனே வாங்கலாம்னு எனக்கு ஐடியா இருக்கு. சோ அங்க வந்த உடனே அது வர வரைக்கும் நான் டெய்லியும் சார்ட்ட திறந்து பார்க்க தேவையில்ல. அங்க வந்து நான் ஒரு அலர்ட் செட் பண்ணிட்டேன்னா, அந்த அலர்ட்ல வந்து அந்த பிரைஸ் அந்த லெவலுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ் வந்துரும் ட்ரேடிங் வியூல இருந்து. டாடா மோட்டார்ஸ் வந்து 891 ருபீஸ்க்கு இறங்கிருச்சு வாங்கலான்ட்டு. சோ வந்து இது எப்படி செட் பண்றதுன்னா, ஆ 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ஆட் அலர்ட்ன்னு இருக்கும். ஆட் அலர்ட் ஆன் டாடா மோட்டார்ஸ்ன்னு இருக்கும். இது ஒரு வழி. 2வது வழி என்னன்னா, ஆ இந்த மவுஸ வந்து நம்ம அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, இங்க வந்து பிரைஸ்க்கு பக்கத்துல ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும். இந்த பிளஸ் பட்டன் வந்து அலர்ட்ஸ்க்கு. உங்களுக்கு 800 அண்ட் 890 90ல வாங்கணும். 90ல வந்தா எனக்கு ஒரு மெசேஜ் வரணும்னா, 890ல பிரைஸ வச்சுக்கிட்டு பிளஸ் பட்டன கிளிக் பண்ணா, இங்க ஆட் அலர்ட்ன்னு காட்டும். ஆட் அலர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அலர்ட் ஆட் ஆயிரும். சோ வந்து பிரைஸ் எப்ப இங்க வருதோ, அப்ப உங்களுக்கு ஆ ட்ரேடிங் வியூ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடும். சோ என்ன மெசேஜ் அனுப்பணும், அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த அலர்ட்ட வந்து மொய்பிளா மூணாவது சொ சொ மூணாவது மூணாவது ஒரு வழி இருக்குது. அந்த ம். ரைட் சைடுல அலாரம் ஐகான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஆ. டாப் ரைட் கார்னர் அதுல ஒரு பிளஸ் இருக்கு மேல. அந்த பிளஸை கிளிக் பண்ணா அங்கேயே அலாரம் அலர்ட் கிரியேட் பண்ணலாம். அலர்ட். ஆமா.
ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த அலர்ட்டோட அலர்ட்டுக்கு நிறைய செட்டிங்ஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. அத வந்து எப்படி நம்ம மாத்துறதுன்னா, அந்த அலர்ட் மேல வச்சீங்கன்னா என்ன என்ன அலர்ட்ன்னு காட்டும். டாடா மோட்டார்ஸ் கிராசிங் 890.16 காட்டுது. அத டபுள் கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் கிளிக்ல டபுள் கிளிக் பண்ணா அதோட செட்டிங்ஸ்லாம் காட்டும். கண்டிஷன் டாடா மோட்டார்ஸ் கிராசிங் பிரைஸ் 890 890 பிரைஸ கிராஸ் பண்ணுச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜ் வரணும். ஒன்லி ஒன்ஸ் ஒரே கிராஸ் ஆன உடனே ஒரு வாட்டி மெசேஜ் இருந்தா போதுமா இல்லையான்ட்டு. ஸோ அதோட எக்ஸ்பிரேஷன் டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ள அந்த பிரைஸ்க்கு வந்தா நான் வாங்குவேன். 4 வருஷம் கழிச்சு வந்தா வாங்க தேவையில்லன்னா, அந்த ஒரு வாரத்துக்குள்ள இருக்க டேட் மட்டும் போட்டா, அதுக்கு மேல அந்த அலர்ட் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும். ஸோ இந்த அலர்ட்க்கு ஒரு நேம் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு பை அலர்ட்ன்னு போட்டு, மெசேஜ்ல வந்து பை டாடா மோட்டார்ஸ் அட் 890.60 இப்படி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க நெறைய அலர்ட் போட்டு வச்சிருக்கும்போது மறந்துரும். எதுக்கு எந்த அலர்ட் போட்டிருந்தோம்? வாட்ச் பண்றதுக்கு போட்டோமா? பை பண்றதுக்கு போட்டோமா? எதுக்கு போட்டோம்னு மறந்துரும். ஸோ இந்த மாரி மெசேஜ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த மெசேஜோட வரும். உங்களுக்கு டக்குனு அப்போ என்ன முடிவு பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ நான் இங்க சேவ் குடுத்தா அலர்ட் சேவ் ஆயிரும். ஆ பிரைஸ் எப்ப கீழ விழுந்து இந்த இடத்துல கிராஸ் ஆகுதோ, எனக்கு ஒரு அலர்ட் வந்துரும். ஓகே. இது வந்து லெஃப்ட் டபுள் கிளிக் பண்ணணும். அதான். ஆமா. செட்டிங்ஸ ஆக்சஸ் பண்றதுக்கு லெஃப்ட்ல டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ வந்து அலர்ட்ட டெலீட் பண்ணணும்னா, ஆ அந்த அலர்ட் பக்கத்திலேயே ஒரு கிராஸ் சிம்பல் இருக்கும். அது கிளிக் பண்ணீங்கன்னா, டெலீட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டபுள் டபுள் பிரஸ் பண்ணிட்டு, இங்க வந்து டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஒரு குப்பை தொட்டி சிம்பல் இருக்கும். அது கிளிக் பண்ணீங்கன்னா, அப்பயே அப்படியே டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அலர்ட்ஸ் முடிஞ்சுச்சு. அடுத்த டாபிக் வந்து அடுத்த டாபிக் வந்து வாட்ச் லிஸ்ட். வாட்ச் லிஸ்ட்ங்கிறது நீங்க என்னென்னலாம் ஸ்டாக்ஸ வந்து ஃப்ரீக்வென்ட்டா வாட்ச் பண்ணுங்கிறத அதாவது நான் இப்போ டாடா மோட்டார்ஸ்ங்கிற ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிச்சேன். கரெக்ட்டா? டாடா மோட்டார்ஸ் ஆமா. ஆ அப்புறம் வேற ஏதாவது ஸ்டாக்கா? ஐடிசி ஆ இப்படி ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நம்ம அடிக்கடி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒண்ணு ஒண்ணா சர்ச் பண்ணிட்டு இருக்க தேவையில்லாம, அத வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிட்டா, ஒரே கிளிக்ல நம்ம பார்த்துரலாம். இங்க நான் நிஃப்டி போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணேன்னா டைரக்ட்டா எனக்கு நிஃப்டிக்கு போயிரும். ஓகே. நான் இப்ப மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த இடம் தான் வாட்ச் லிஸ்ட். ரைட் ஓகேவா? சைடு காட்டும். ஓகே. இப்ப ஐடிசி ஸ்டாக் ஓப்பன் பண்றேன். ஆ ஐடிசி வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்றோம். ஆ அது எப்படி ஆட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கான வே எப்படின்னா, இந்த வாட்ச் லிஸ்ட் பக்கத்துல ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். ஆட் சிம்பிள்னு இருக்கும். அந்த ஆட் சிம்பிள கிளிக் பண்ணோம்னா, ஆ நெறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே காட்டும். அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அத சர்ச் பண்ணுங்க. ஐடிசி போட்ட உடனே ஐடிசி காமிக்குது. இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு. அந்த பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட் டூ வாட்ச் லிஸ்ட் ஆயிரும். இப்ப இங்க ஐடிசின்னு ஆட் ஆயிருச்சு. ஓகே. ஓகே. சோ இப்ப நான் நிஃப்டில இருக்கேன். ஐடிசி போடணும்னா சர்ச் பண்ணி போட தேவையில்ல. இங்க ஒரு கிளிக் பண்ணா போயிரும். ஓகே. 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 சோ நான் வந்து என்னோட என்னோட வாட்ச் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நெறைய இருக்கும். நிஃப்டி இருக்கு, ஃபாரெக்ஸ் இருக்கு, கிரிப்டோன்னு இருக்கு. சோ வந்து
இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கேன். இங்க கிரிப்டோன்னு போட்டு அதுக்கு கீழ பிட்காயின் இருக்கு. ஃபாரெக்ஸ்ன்னு போட்டு அதுக்கு கீழ 2 இருக்கு. நிஃப்டின்னு போட்டு அதுக்கு கீழ 2 இருக்கு. சோ இதுதான் செக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்ச் லிஸ்ட்ட நம்ம ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம். கஸ்ஸா முஸ்ஸான்னு இல்லாம நெறைய பேர் வாட்ச் லிஸ்ட் வந்து நெறைய குப்பை மாரி ஆட் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது அதையும் சர்ச் பண்றது கஷ்டம். அதுல தேடி போய் கிளிக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஐடிசிங்கிறது ஒரு ஸ்டாக்கா, சோ அதுக்கு நான் ஒரு காலம் ஆட் பண்ணிக்க போறேன். எப்படி ஆட் பண்றதுன்னா, ஐடிசிய வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணணும். லெஃப்ட் கிளிக் இல்ல இந்த வாட்டி ரைட் கிளிக். ரைட் கிளிக் பண்ணும்போது இங்க ஆட் செக்ஷன்னு இருக்கும். ஓகேவா? இந்த ஆட் ஆமா. செக்ஷன் ஆட் பண்ணும்போது அதுக்கு மேல ஒரு செக்ஷன் ஆட் ஆயிரும். அந்த செக்ஷன் வந்து டபுள் கிளிக்ல லெஃப்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, அதோட பேர மாத்திக்கலாம். நான் இங்க வந்து ஸ்டாக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸ்டாக்ஸ்ன்னு போட்டா இப்ப ஐடிசி இங்க ஆட் ஆயிருச்சு. இனிமேலு எனக்கு தேவையான ஸ்டாக்ஸ்லாம் நான் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க நான் உங்களோட சில வீடியோஸ்லாம் யூடியூப்ல பார்க்க சொன்னேன் இல்லையா, அதுல வந்து செக்டரல் டைவர்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அந்த வேர்டு யாருக்கா ஞாபகம் இருக்கா? சோ இந்த மாதிரி நம்ம செக்ஷனை பிரிச்சு ஆட்டோமொபைல் ஸ்டாக் எல்லாம் ஒன்னா கொண்டு போய் வச்சுக்கலாம். ஃபார்மா, மெடிக்கல், ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷனுக்குள்ள வச்சுக்கலாம். ஏன்னா சில நேரத்துல என்ன ஆகும்னா, ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாக் கீழே ஏறும், அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாக் ஃபுல்லா மேலே ஏறும். பேங்கிங் ஸ்டாக் ஃபுல்லா சம்டைம் கீழே இறங்கும். ஆட்டோமொபைல் ஸ்டாக்லாம் சம்டைம் மேலே ஏறும். அந்த மாதிரி டைம்ல வந்து இப்ப இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்லாம் இறங்கினாலும் ஃபார்மா ஸ்டாக் எல்லாம் மேல போச்சு. சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ், இது மாதிரி. ஸோ அதனால குரூப் படி வச்சுக்கப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் இந்த செக்ஷன். எஸ் மிபிலா, ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே. கண்டினியூ பண்ணலாம். சோ இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியான வழி என்னன்னா, நம்ம இப்ப ஒரு ஸ்டாக்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது டாடா மோட்டார்ஸ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எப்படி இத ஆட் பண்றது? இந்த வாட்ச் லிஸ்ட் எப்படி ஆட் பண்றதுன்னா, இது ஒரு வழி என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்லி தந்த மாரி பிளஸ் ஐகான கிளிக் பண்ணி, டாடா மோட்டார்ஸ்ன்னு சர்ச் பண்ணி, இந்த பிளஸ் பட்டன் அமுக்கலாம். இல்லாட்டி, இப்ப டாடா மோட்டார்ஸ் எந்த சார்ட்ட ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ, ஆம், ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஷார்ட்கட் என்னன்னா, ஆல்ட் பிளஸ் டபிள்யூ. ஆல்ட் டபிள்யூ அமுக்குனீங்கன்னா, உங்க என்ன சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த கம்பெனியோட ஸ்டாக் டைரக்ட்டா உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் ஆயிரும். ஆல்ட் டபிள்யூ அமுக்குறேன். ஆட் ஆயிடுச்சு. டாடா மோட்டார்ஸ். ஓகேவா? ஆல்ட் டபிள்யூ கொடுத்தோம்னா இப்ப நம்ம என்னென்ன எந்த சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ, அந்த சார்ட்டோட ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் ஆயிரும். என்ன சார்ட்ல நம்ம இருக்கோமோ அதுல வந்து ஆ ஆல்ட் டபிள்யூ போட்டோம்னா கரெக்ட். அது ஆட் ஆயிக்கிறோம். ஓகே கரெக்ட். ஓகே ரைட், புரிஞ்சு கரெக்ட். புரிஞ்சு. ம். வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்றது நம்ம ஆட் பண்றது அதுக்கு. புரியல. புரியல. இப்ப நம்ம என்னாச்சு? என்ன சார்ட் இருக்கோமோ, ஆ இப்ப நம்ம என்ன சார்ட்டோ அதை நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணோம்னா ஆல்ட் பிளஸ் டபிள்யூ போட்டா ம். ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும். ஆமா. ஓகே ஓகே. ஓகே. அடுத்த டாபிக் போறேன். அடுத்த டாபிக் வந்து இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆ, நீங்க அக்னிராஜ் கண்டிப்பா அத கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ஒரு என்ன சொல்றது? சப்ளிமெண்ட் மாரி. அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். நெறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. எங்க அப்பாவோட சார்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பை செல் அப்படின்னு நெறைய போட்டிருக்கும். அதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் தான். இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்றதுக்கு இன்னும் ஃபெசிலிட்டேட் பண்ணும். இன்னும் ஈஸியாக்கும். ஸோ இதுல ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அ உதாரணத்துக்கு இங்க 24 ஹவர் வால்யூம்ன்னு இருக்கு. அத கிளிக் பண்ணேன்னா, இங்க வந்து கீழ வந்து ப்ளூ கலர்ல எனக்கு சார்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆமா. சார்ட் எதுக்குன்னா, அந்த டைம்ல அ அந்த ஸ்டாக்கோட வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு டினோட் பண்ணுது. அதே மாரி
இஎம்ஏன்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு, மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பொனென்ஷியல். அதாவது கடந்த 14 கேண்டிலோட ஆவரேஜ் வந்து அதுல டெபிக் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இது நான் வந்து ஆக்சுவலி இண்டிகேட்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். எங்க அப்பா தான் இண்டிகேட்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. பட் அத பத்தி எனக்கு அவ்வளவா அதிகமா தெரியாது. ஸோ நம்ம என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே. நான் இங்க வந்து ஒன்னு ஏஷியன் செஷன் ரேஞ்சுன்னு இருக்கு, இன்னொன்னு இஎம்ஏன்னு இருக்கு. இந்த இஎம்ஏ தான் இங்க ப்ளூ கலர்ல இருக்கு லைனு. இந்த இஎம்ஏவை நான் ஆட் பண்றதுக்கு முன்னாடி சார்ட் எம்டியா இருந்துச்சு. இஎம்ஏவை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சார்ட்ல ஒரு ப்ளூ கலர் லைன் வந்திருக்கு. ஓகே. முகிபுலா இது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இண்டிகேட்டர் மட்டும் ஆட் பண்ணி காமிச்சேன் எல்லாருக்கும் ஸ்டாண்ட். ஓகே. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னா ஆர்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, அதோட ஷார்ட் ஃபார்ம். இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னா, இங்க மேல வந்து இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். இங்க தெரியுதா இண்டிகேட்டர்ஸ்? அதை கிளிக் பண்ணீங்கன்னா சர்ச் இருக்கும். சர்ச்ல போயிட்டு இப்போ வந்து அப்பா சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஆர்எஸ்ஐ. ஓகே. இந்த இண்டிகேட்டர் வந்தோடனே அதை ஒரு வாட்டி லெஃப்ட் கிளிக் பண்ணா ஆட் ஆயிரும். இப்ப ஆட் ஆன உடனே இங்க வந்து எனக்கு அந்த ஆர்எஸ்ஐ டூல் வந்துருச்சு. இத பத்தி வந்து அப்பா ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, இதை நான் வந்து உங்களை படிக்க சொல்லியிருந்தேன். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னா என்னன்றது. இது வந்து ஸ்டாண்டர்ட் வந்து 14. இப்போ இதுல வந்து டேல போனாலும் ஒரு ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டை சொல்றதுக்கான ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் வந்து எவ்வளவுல இருக்கு? 0ல இருக்கா ஸ்டாக்? இது மோரார்லெஸ் கிராஃப் மாதிரியே மூவ் ஆகும். ஓகேவா? பாருங்க, மோரார்லெஸ் கிராஃப் மாதிரியே மூவ் ஆயிருக்கும். கிராஃப் டவுன் ஆன இடத்துல டவுன் ஆயிருக்கும், அப்பா இருக்கிற இடத்துல அப்பா இருக்கும். ஆனால் இதுல ஒரு சின்ன அட்வான்டேஜ், கொஞ்சம் முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்டாக் அப்பாக போகுது அப்படிங்கிறத அப்ப ஆகிறதுக்கு அப் ட்ரெண்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். டவுன் ட்ரெண்ட் ஆக போகுதுங்கிறத டவுன் ட்ரெண்ட் ஆக போறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இப்ப லாஸ்ட்ல பாருங்க, இப்பதான் லேசா டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஆனா இங்க இந்த ரிலேட்டிவ் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா டவுன் ஆயிருக்கு. ஓகேவா? சொல்லி டவுன் ஆக போகுது அப்படின்னு அந்த கொஞ்சம் முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான இது வந்து 14 வீக். 14 அப்படின்ற நம்பர் ஸ்டாண்டர்டா. வீக்கா இருந்தா 14 வீக், மந்தா இருந்தா 14 மந்த், ஹவரா இருந்தா 14 ஹவர்ஸ். அதுல இந்த ஸ்டாக்கோட டோட்டல் மூவ்மெண்ட் எல்லாம் வச்சு ஒரு ஆவரேஜா ஒரு பெரிய கால்குலேஷன். அதுதான் உங்களை நான் யூடியூப்ல பார்க்க சொன்னேன். அந்த பார்த்துட்டு சொல்லுவாங்க. அது யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்ப நம்ம அப்ஜெக்டிவ் இது இல்ல. சோ இது அதனாலதான் இந்த செஷனுக்கு முன்னாடி முடிஞ்சா படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். நோ ப்ராப்ளம். இது உங்களுக்கு தெரிஞ்சு இதே பாருங்களேன். இதுல இந்த டவுனு அந்த மேல இருக்க கர்வ் வந்து அப்படியே ஒரு லேசான கர்வா இருக்கு. ஆனா இந்த ஆர்எஸ்ஐல கீழே பாத்தீங்கன்னா ஃபுல் கர்வா இருக்கு. சோ அது உழுக போறதுக்கு முன்னாடியே நமக்கு இண்டெக்ஸ் இங்க ஆர்எஸ்ஐ சொல்லிருச்சு இது நிறைய உழுக போகுது இந்த ஸ்டாக் அப்படின்றத. சோ கையில வச்சிருந்தா நம்ம ஸ்டார்டிங்கே வித்தரலாம். இப்ப அந்த லாஸ்ட் எண்ட் அப்படிதான் சொல்லுது. முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இது. ஆமா, முன்கூட்டி. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற 14 யூனிட்டை வச்சு, அது யூனிட் ஒரு டேவா இருக்கலாம், ஹவரா இருக்கலாம், வீக்கா இருக்கலாம், மந்தா இருக்கலாம். 14 இதுல ஒரு பெரிய கால்குலேஷன். இது நிறைய காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன். இது நம்ம அந்த கால்குலேஷன் எப்படின்றத தெரிஞ்சுக்க தேவையில்லை. அதுக்கு பதிலா இது ஆர்எஸ்ஐ இண்டெக்ஸ். சோ இதுல ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஒரு 50க்கு மேல போச்சுன்னா அந்த ஸ்டாக் ஓரளவு ஸ்ட்ரென்த்தா இருக்குது. 50க்கு கீழே வந்துச்சுன்னா, கீழே பாத்தீங்கன்னா 50ல ஒரு மிட் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? 50ல ஒரு மிட் லைன் கொடுத்துருக்காங்க. இது 50 கிராஸ் பண்ணி கீழே போகும்போது மேல கிராஃப்ல பாருங்க நல்ல டவுன் ஆயிருக்கும். இது 50 கிராஸ் பண்ணி மேல போகும்போது மேல கிராஃப்ல பாருங்க நல்லா உங்களுக்கு மேல போயிருக்கும். சோ அதுதான். இப்ப கூட இது டவுன் ஆனாலுமே இது 50க்கு மேல இல்ல 70ல தான் இருக்கு. இது பெருசா ஃப்ரீ ஃபால் ஆகும்லாம் சொல்ல முடியாது. இதே இந்த ஒரு இடத்துல பாருங்க, இந்த மிட்ல இந்த லெஃப்ட் சைட்ல நல்ல டவுன் ஆயிருக்குது, ஃபுல்லா பீக்கு. அப்ப கீழே பாருங்க 30க்கும் கீழே போயிடுச்சு அது. சோ அது வந்து ஸ்டாக் ரொம்ப கீழே போகுதுன்னு அர்த்தம். அதே மறுபடியும் ரிகவர் ஆகி 50 டச் பண்ணி மேல போகும்போது இங்கேயும் ஸ்டாக் மேல போயிருக்கு. சோ இது அதான் இண்டிகேட்டர். இண்டிகேட்டர்ன்றது நம்ம வண்டியில இண்டிகேட்டர் போடுறோம். எதுக்காக இண்டிகேட்டர் போடுறோம்? நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் போட நான் லெஃப்ட்ல திரும்ப போறேன் அப்படின்னு பின்னாடி வர்றவனுக்கு சொல்றோம். முன்னாடி நான்
நம்ம திரும்புறதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போட்டுருவோம், திரும்பின உடனே ஆஃப் பண்ணிடுவோம் அதை. அதே போலதான் இதுவும், அதே போலதான் இந்த இண்டிகேட்டரும். அது டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி, அப் ஆகிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நடந்த 14 யூனிட்டை வச்சு கால்குலேஷன் பண்ணி நமக்கு சொல்றது. இந்த ப்ரொடக்ஷன் வந்து எல்லா இதுக்கும் சரியா இருக்குமா? எதுவுமே ஷேர் மார்க்கெட்ல 100% கிடையாது. அதுதான் எதுவுமே 100% கிடையாது. ஒரே ஒரு விஷயம், நேத்து என்ன நடந்து முடிஞ்சுச்சோ அதுதான் நிச்சயம். ஆமா, நடந்து முடிஞ்சது மாத்த முடியாது. சரியா? அதனாலதான் நான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிலீவ் பண்றேன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல அவங்களால வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். ஒரு கம்பெனி அவங்களோட கிரெடிட் லிமிட் எவ்வளவுன்றத போய் கூட சொல்லிட முடியும். பேலன்ஸ் ஷீட் என்னன்றது, லாபம் எவ்வளவு, நஷ்டம் எவ்வளவுங்கிறத போய் கூட சொல்ல முடியும். ஆனா நேத்து பிரைஸ் எவ்வளவு மூவ் ஆச்சுன்றத யாருனாலையும் போய் சொல்ல முடியாது. சோ அதனாலதான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வர்றோம். நடந்து முடிஞ்சதுதான். இது எல்லாமே நம்ம முடிவெடுக்கிறதுக்கான ஒரு துணை காரணிகள், அவ்வளவுதான், ஒரு சப் ஃபேக்டர்ஸ். நாம முடிவெடுக்க போறோம், இந்த ஷேரை வாங்கலாமா வேணாமா. சோ நம்ம முடிவு சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். இருந்தாலும் சில காரணிகளை வச்சு முடிவு பண்றோம். அந்த காரணிகள்ல ஒண்ணுதான் இந்த RSI ஃபேக்டர், RSI இண்டிகேட்டர். ஓகே, இப்போதைக்கு இந்த அளவுக்கு போதும். நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஒரு டவுட், சொல்லுங்க தோழர். இல்ல அந்த அந்த RSIல வந்து 2 லைன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஒன்னு பர்பிள் லைன் போகுது, ஒன்னு yellow லைன் போகுது. நீங்க பேரலா ஆன் பண்ணி பாத்திருக்கீங்களா? வெரி குட், வெரி இல்ல குட். இல்ல, உங்க இதுல தெரியுது, ஸ்கிரீன்ல தெரியுது. எனக்கு தெரியும், ஸ்கிரீன்ல ஓகே ஓகே, நான் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுனா எனக்கு தெரியல. இதுல அந்த பர்பிள் லைன் தான் வந்து RSI, அந்த எல்லோ லைன் வந்து மிட் லைன். சோ உங்களுக்கு இங்க சைட்ல மார்க்கிங்கும் தெரியும் பாரு, 62ல எல்லோ கலர் இருக்குது, 70ல வந்து பர்பிள் கலர் இருக்குது. இதுல அந்த பர்பிள் கலர்ங்கிறது தான் RSI, எல்லோ கலர்ங்கிறது மிட் லைன். அந்த எல்லோ கலர் வேற கலர் கொஞ்சம் பிரைட் கலரா மாத்துமேங்களா? எனக்கு தெரியல, இங்க ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால. அது வந்து மிட் லைன் போடுது பாத்தீங்களா, மிட் லைன் போட்டுருக்கு பாருங்க. அதை நம்ம இதுல எது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க, எது என்ன கலர் வேணாலும் மாத்திக்கலாம். இது வந்து அந்த RSI மூவ்மெண்டோட மிட்ல போகுது பாருங்க, ஆவரேஜ். நான் இதுக்கு முன்னாடி RSI ஆட் பண்ற ஒரே நிமிஷம், RSI ஆட் பண்றதுக்கு முன்னாடி EMAன்னு ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணி காமிச்சேன், மூவிங் ஆவரேஜ். அந்த மூவிங் ஆவரேஜ் தான் இப்ப இந்த RSIல ஆட் ஆயிருக்கு, நடுவுல ஆவரேஜ் மூவ் ஆகும். அதுதான் வந்து MAன்னு அங்க போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, மூவிங் ஆவரேஜ். சோ அதனால அது மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படாது, மூவிங் ஆவரேஜ் நமக்கு தேவைப்படாது. அதாவது இல்ல 2 இண்டிகேட்டர்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படிதானே? இல்ல, ஒரு இண்டிகேட்டர்ல அது ஒரு காம்பனன்ட், அவ்வளவுதான். RSI ஒரு காம்பனன்ட், மூவிங் ஆவரேஜ் அதனோட மூவிங் ஆவரேஜ் தான் இது. ஓகே, ஒரு இண்டிகேட்டர் தான். தேங்க் யூ. நீங்க என்ன பார்த்துட்டீங்க இல்ல? என்ன மூவிங் ஆவரேஜ் லைனோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார்த்தையும் கேட்டேன் நினைச்சேன், அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டீங்க. இல்ல, அது மூவிங் ஆவரேஜோட பர்பஸ் என்னன்னா, ஒரு ஷேர் வந்து இந்த நிமிஷத்துல என்ன டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்காரு, 1 ஹவர்ல. இந்த ஒரு நிமிஷம் 50 ரூபாய்க்கு இருக்கும், அடுத்த நிமிஷம் 60 ரூபாய்க்கு இருக்கும். அதோட ரிலேட்டிவ் இண்டெக்ஸ் வந்து மாறி இருக்கும். 70 இப்ப 70 இருக்கும், 69 இருக்கும் மாதிரி இருக்கும். அதனுடைய ஆவரேஜ் ஒரு 14 பீரியட்ஸோட அது ஆவரேஜ். பட் அது ஆவரேஜ்ன்ற மீனிங் அதானே, சராசரி. ஓகேவா? அது மேல போயிருக்கும், கீழே போயிருக்கும், பீக்ல இருக்கும், டவுன்ல இருக்கும். அதெல்லாம் இல்லாம அதனுடைய சராசரியை வந்து ஒரு லைனா போட்டு காமிக்கிறாங்க இங்க, அவ்வளவுதான். சோ அது நமக்கு வந்து ஒரு பெரிய யூஸ். நான் யூஸ் பண்ணது இல்லை, அதனோட யூஸ், ஆக்சுவல் யூஸ் என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் யூஸ் பண்ணது இல்லை. நான் அட்டன் பண்ற கிளாஸ்லயும் வந்து அது வந்து ஒரு பெருசா ஒன்றும் அதை பத்தி பேசிக்கிறது இல்லை. ஸோ அதனால அது ஆக்சுவலா அதை நானும் டிசேபிளும் பண்ணி விட்டுருப்பேன். அதை எடுத்து விட்டுறலாம், ரைட் கிளிக் பண்ண அதை எடுத்து விட்டுரு மூவிங் அவரேஜா. அதை எடுத்தே விட்டுறலாம். ஸோ அது நமக்கு தேவையே இல்லை. இதுதான் வந்து அரசு. ஓகே, இந்த அளவுல மட்டும் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டூல்ஸ் எல்லாத்தையும் நான் மோஸ்டா கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல வந்து ஒரு சில டூல்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும்.
ஸோ அத வந்து உள்ள போய் தேடிக்கிட்டே இருக்க தேவையில்ல. உதாரணத்துக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள நான் போயிட்டா, இந்த ஹாரிசான்டல் ரேன்னு ஒண்ணு இருக்கும். ரேன்னு ஒண்ணு இருக்கும். ஆ இது செலக்ட் பண்ணோம்னா, ட்ரெண்ட் லைனுக்குள்ள போய் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணணும். அது அப்படி பண்ண தேவையில்லன்னா, நம்ம வந்து ஃபேவரைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க ஃபேவரைட்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி ஆட் பண்ணணும்னா, எனக்கு வந்து இந்த மாரி ஒரு இந்த மாரி ஒரு டூல் பாப்பப் ஆயிரும். இது வந்து நான் ஸ்க்ரீன்ல எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆ இப்போ வந்து எனக்கு ட்ரெண்ட் லைன் வேணும்னா, அந்த ட்ரெண்ட் லைன் இங்கேயே இருக்கும். ஆ ஹாரிசான்டல் லைன் வேணும்னா, அதுவும் இங்கேயே இருக்கும். அப்புறம் நான் ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற டூல்ஸ் இந்த பிரஷ் டூலு, ஆ அப்புறம் லாங் பொசிஷன், ரெக்டாங்கிள் டூலு இது எல்லாமே நான் ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்றது. ஸோ அது ஒண்ணு ஒண்ணு தேடி போடுறதுக்கு பதிலா, என்னோட ஃபேவரைட்ஸ்ல ஆட் பண்ணிக்கிட்டேன்னா, ஒரே இடத்துல இருக்கும். எப்பயுமே சார்ட் முன்னாடியே இருக்கும். ஆ ஓகே. வேற இன்னும் கவர் பண்ண வேண்டியது இல்ல டூல்ஸ்ல. செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. வேற எதுவும் இருக்கான்னு. இந்த மீட்டிங்கும் முடியப் போது. அடுத்த மீட்டிங் தான் முக்கியமான மீட்டிங். அதுல தான் கான்செப்ட் சொல்லப் போறேன். இப்ப நான் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது அந்த டூல்ஸ எப்படி யூஸ் பண்ணப் போறோம்னு சொல்லப் போறேன். அந்த யூஸ் பண்றது தான் ஆக்சுவல் அப்ளிகேஷன். அதுதான் உங்களுக்கு ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகும். அத யூஸ் பண்ணா காசு சம்பாதிக்க போறீங்க. அதான் மேட்ரு. ஸோ அடுத்த மீட்டிங்ல வந்து எல்லாருமே நோட்ஸ் வச்சுக்கிட்டா பெட்டரு. ஒரு கம்பல்சரியா நோட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஆன்லைன்ல நோட்ஸ் எடுங்க. எக்ஸெல் ஷீட்ல நோட்ஸ் எடுங்க. எது வேணாலும் பண்ணுங்க. ஆனா நோட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஆ ஓகே. இந்த மீட்டிங் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. ஆ எல்லாம் லீவ் ஆயி அடுத்த மீட்டிங் ஜாயின் பண்ணிக்கலாம்.